Dear students and parents, welcomes to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜோடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஸ்கோர் அண்ட் கரண்ட் இயர் அதாவது 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸ்கோர் பற்றியும் பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம், சரிங்களா? ஸோ இந்த காலேஜோடைய எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1965 அண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட். அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தி டாக்டர் MGR Medical University. Total number of PG courses 21, super specialties 12, and total number of beds பார்த்தீங்கன்னா 1700 ப்ளஸில் பெட்ஸ் இருக்குது இங்கே. அண்ட் பேஷண்ட்ஸ் பர் டே ஓபிக்கு பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த காலேஜோடைய பேசிக் டீட்டெயில்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டோட்டல் நம்பர் ஆஃப் MBBS சீட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் MBBS சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் அஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட்டாக 3 காலேஜஸ் பார்த்துருக்கோம். MMC மதுரை அண்ட் ஸ்டான்லி காலேஜ் 3 காலேஜ் பார்த்துருக்கோம். ஸோ 4th காலேஜாக இருக்க காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குமே சேம் கட் ஆஃப் தான், சரி, லைக் சேம் பார்ட்டிஷன் தான். 85% வந்து TNMC மூலயமா ஃபில் பண்ணுறது அண்ட் 15% ஆஃப் கோட்டா வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கானது MCC மூலயமா ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த 85%ல் நமக்கு 2 கோட்டாஸ் இருக்குது, 92.51 7.51. இது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த கோட்டாஸ் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்ம நிறைய வீடியோஸ் கொடுக்க இருக்கோம் 2024 MBBS கோர்ஸ்க்கானது. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம கட் ஆஃப் ஸ்கோர் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர்க்கானது 2023க்கான கட் ஆஃப் ஸ்கோர் பார்த்தோம்னா ஆல் இண்டியா கோட்டா 15%க்கானது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 646ல் ஃபில் ஆயிருக்கு லாஸ்ட் டைம், EWSக்கு 639, OBC NCLக்கு 623, SC கோட்டாக்கு 564 அண்ட் ஃபைனலி STக்கு 484ல் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்க்கானது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கரண்ட் இயர்க்கானது பார்க்கலாம், சரிங்களா? கரண்ட் இயர் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் MBBS ஆல் இண்டியா கோட்டா 15%க்கானது. ஸோ இது வந்து லாஸ்ட் இயரோட இது. அண்ட் இப்போ வந்து நம்ம கரண்ட் இயர்க்கானது பார்க்கலாம். இதையும் நம்ம கேட்டகரைஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 646லேருந்து 652 வரைக்கும் ப்ளஸில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். நெக்ஸ்ட் EWSக்கு 639லேருந்து 645 வரைக்கும் பெட்டர் ஸ்கோர். OBC NCL பார்த்தீங்கன்னா 623லேருந்து 630 வரைக்கும். SC கேண்டிடேட்ஸ்க்கு 564லேருந்து 572 வரைக்கும் பெட்டர் ஸ்கோர். ST கேண்டிடேட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 484லேருந்து 490 வரைக்கும் இருந்தால் பெட்டர் ஸ்கோராக இருக்கும். ஸோ இது வந்து கரண்ட் இயருக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற ஸ்கோர் தான். ஸோ இந்த ஸ்கோரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் இயருக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது நம்ம திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இயரான நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா இருக்குல்ல 85%. ஸோ அதில் வந்து 92.5க்கான ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் இயரோடது, சரிங்களா? 2023ஓடது. இதையும் நம்ம கேட்டகரைஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓசிக்கானது பார்க்கலாம். ஜெனரல் கேட்டகரிக்கு 614, BC கேண்டிடேட்ஸ்க்கு 605, BCMக்கு 592, MBC அண்ட் DNCக்கு 585, SCக்கு 514ல் ஃபில் ஆகிருக்கு, SCAக்கு 440 ஃபில் ஆகிருக்கு, STக்கு வந்து 456ல் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் இயர்க்கான ஸ்கோர்ஸ், சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் அதாவது 2024ல் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஒரு 5 to 10 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். இது வந்து ஸ்டேட் கோட்டாக்கான 92.5க்கானது, சரிங்களா? இதில் 2 கோட்டா இருக்குது, 92.51 7.51. 7.5 நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 92.5 பார்த்துடலாம். இதையும் நம்ம கேட்டகரைஸ் கொடுத்துருக்கோம். ஜெனரல் கோட்டாக்கு 614லேருந்து 620 வரைக்கும் இருந்தால் பெட்டர் ஸ்கோர். BC கேண்டிடேட்க்கு 605லேருந்து 612 வரைக்கும் பெட்டர் ஸ்கோர். BCMக்கு 592 to 600, MBC DNCக்கு 585லேருந்து 592 வரைக்கும், SC கேண்டிடேட்ஸ்க்கு 514லேருந்து 520 வரைக்கும், SCAக்கு 440லேருந்து 448 வரைக்கும், ST கேண்டிடேட்ஸ்க்கு 456லேருந்து 464 வரைக்கும். ஸோ இந்த ஸ்கோரில் இருந்தாங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்கும் ஃபார் த இயர் 2024. அதாவது இந்த ஸ்கோரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அகாடமிக் இயர்க்கான அட்மிஷன் கிடைக்கிறது நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 7.5 கோட்டானதை பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் இயர்க்கானது. எப்பவுமே நீங்கள் லாஸ்ட் இயர் அண்ட் கரண்ட் இயர் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களால் ஒரு ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம லாஸ்ட் இயருக்கும்
கரண்ட் இயருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோர் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் ஸ்கோர் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஐடியா கிடைச்சிரும். லைக் லாஸ்ட் இயர் இவ்வளோ கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் இவ்வளோ கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்றது. சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயருக்கான 85 கோட்டாவில் 85% கோட்டாவில் 7.5 கோட்டாக்கானது பார்க்கலாம். இதில் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 404 கிடைச்சிருக்கு, பிசிஎம் 400 கிடைச்சிருக்கு, எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு 412 கிடைச்சிருக்கு, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 41 கிடைச்சிருக்கு, சாரி 401. சரிங்களா? இது வந்து லாஸ்ட் இயர். அண்ட் கரண்ட் இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7.5க்கு பிசி கேட்டகிரிக்கு 404லேருந்து 410 வரைக்கும், பிசிஎம்க்கு அதே சேம் ஸ்கோர் தான் 410 வரைக்கும், எம்பிசிக்கு 420. ஏன்னா லாஸ்ட் டைம் 412 முடிஞ்சிருக்கு. லைக் அதில் ஒரு 8 to 10 மார்க்ஸ் போட்டோம்னா நமக்கு அரௌண்ட் 420 வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்டி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து 401 லாஸ்ட் டைம் கிடச்சிருந்துருக்கு. ஸோ கரண்ட் இயருக்கு 410 இஸ் பெட்டர் ஸ்கோர். ஸோ இது பாருங்கள், பிசி, பிசிஎம், எஸ்டி இது மூணுக்கு பாருங்கள் ஒரே ஸ்கோரில் கிடச்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன். லைக் நம்ம கரண்ட் இயருக்கும் ஸோ அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எம்பிசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 412லேருந்து 420 வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 412 கிடைச்சிருக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டகரிஸ் நிறைய கிடைக்காம இருக்குது. எஸ்சிக்கு இல்லாமல் இருக்குது, அண்ட் பிசி சாரி டிஎன்சிக்கு இல்லாமல் இருக்குது, அண்ட் எஸ்சிஏக்கெலாம் இல்லாமல் இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் கிடைச்சதுன்னு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்கோர் உங்களுக்கு கம்மியாக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பார்க்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் சேம் தான். டியூஷன் ஃபீஸ் 6,000, ஸ்பெஷல் ஃபீஸ் 2,000 rupees, கோர்ஸ் டெபாசிட் 1,000 rupees, சாரி, லைப்ரரி வந்து 1,000 rupees, யூனிவர்சிட்டி ஃபீஸ் 7,473, LIC 300, ரெட் கிராஸ் 100, மிஸ்செலேனியஸ் ஃபீஸ் 100, ஃப்ளாக் டே 100. டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேம் ஃபீஸ் தான் 18,073. ஸோ இது வந்து 2023க்கான ஃபீஸ். ஸோ 23ல் அப்டேட்டட் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ வில் வெயிட் அண்ட் சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக உங்களுக்கு 500 rupees வாங்குவாங்க, எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட். ஸோ இந்த 3 கேட்டகரி தவிர்த்து மீதி இருக்க எல்லா கேண்டிடேட்டும் 500 rupees பே பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அண்ட் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறச்சு நீங்கள் வந்து 500 rupees பே பண்ணணும் இந்த கேட்டகரியும் சேர்த்து. ஸோ ஆல் கேட்டகரிஸ் லைக் பாருங்கள், ஆல் கேண்டிடேட்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி பெய்டு 500 rupees for the registration, non-refundable registration fees. And security fees பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபீஸஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்த பிறகு ஃபைனல் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.